Friends, good morning to all. Today class is social. The topic is history 6th lesson. So already talk about this lesson. Today continue the topic Vellore Revolt 1806. So last class I will tell you about Vellore Revolt 1806. Today I will continue Grievance of Indian soldiers. So இந்திய வீரர்களோட மனக்குறை. Grievance means மனக்குறை. Okay, but the resisting did not die down. The disposed little king and feudal chieftains continued to deliberate on these further courses of action against the company government. The outcome was the Vellore Revolt of 1806. The observation conditions for a last-ditch fight existing on the eve of this revolt. The spurning in this British Indian army nursed as a strong sense of this resentment over a low salary and poor prospects of promotions. The English army officers sent respect for the social and religious sentiments of these Indians along angered them. The state of peasantry from which class the spoils had been recruited also bothered them much, which new experiments in land tenures causing unsettled conditions and famine breaking out in 1805. Many of these poor families were in dry economic straits. The most opportune situations come with the son and the family members of Tipu. Beginning internal in Vellore Fort, the tiger year for this revolt came in the form of a new military regulations notified by the commander-in-chief Sir John Cartop. ஸோ என்ன அப்படின்னா இந்திய வீரர்களோட மனக்குறை. ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட வேலூர் ரிவால்ட்டில் வந்து அவங்களோட எதிர்ப்புகள் எதுவுமே வந்து இங்கே வந்து அடங்கலை. ஸோ வெளிப்படையாகவே வந்து அந்த சிற்றரசர்களும் நில வச்சிருக்கிற நிலதாரர்களும் வந்து கம்பெனிக்கு அரசுக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க எதிர்கால திட்டத்தை வந்து நிதானமாக சிந்தித்து கொண்டே வந்து இருந்தாங்க. ஸோ அதன் விளைவாக தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 1806 வந்து வேலூர் புரட்சி அப்படின்றது வந்து ஏற்பட்டுச்சு. இந்த புரட்சி வந்து இறுதியாக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்சியை வந்து தூக்கி எறியறதுக்காக அந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம், இங்கிலீஷ் ஆட்சியே வேணாம் அப்படின்னு தூக்கி எறிய தான் முடிவு பண்ணாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷாரோட இராணுவ சிப்பாய்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பணியாற்றியவர்களாக இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குறைந்த ஊதியம்தான் வந்து வழங்கப்பட்டது. ஸோ பிரிட்டிஷ் இராணுவத்தில் யார் இந்தியர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து கம்மி ஊதியம் வழங்கப்பட்டது. ஸோ பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருந்தது. ஸோ இதை எல்லாமே கடுமையான கோபத்தை வந்து கொண்டிருந்தது. ஸோ அதனால தான் சமூகம் மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான குறைவான மதிப்பளிப்பு, ஸோ இது எல்லாமே கோபம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால விவசாய பின்னணி கொண்ட வீரர்கள், வேளாண்மையில் நிறைய சிக்கல், அவங்க எல்லாமே சிரமப்பட்டுட்டு இருந்தனால சோதனை அடிப்படையாக தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த நில குத்தகை முறை அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ 1805 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் பல சிப்பாய்களோட குடும்பம் வந்து பெரும் பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சாங்க. அதனால் திப்புவோட மகன்களுக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் வந்து வேலூர் கோட்டையில் வந்து சிறை வச்சனால அவங்க வந்து அதிருப்தியை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு வந்து கூடி வந்தது. அதுதான் இந்த புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரட்சி ஏற்படுத்துவதற்கான இயக்க சக்தியாக யார் இருந்தா அப்படின்னா சர் ஜான் கிரெடெட் அப்படின்றவர் தான் வந்து புதிய இராணுவ விதிமுறைகளை வந்து அமல்படுத்தினார். அக்கார்டிங் டு த நியூ regulations, the Indian soldiers were asked not wear caste mark or ear rings which in a uniform. They were to be a clean shave on this chain and maintaining. Unfortunately,
so uniformity about how the mousetrap looked. The new turbine added fuel to fire. The most objectionable additions was the leather cooker made of animal skin. The spy gave engage forewarning by refusing to wear the new turban, yet the company administration did not take heed. ஸோ என்ன புதிய விதிமுறைப்படி இந்திய வீரர்கள் வந்து சீருடையில் இருக்கும்போது வந்து ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ வந்து அணியக்கூடாது அப்படின்ற கோட்பாடை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவர்களை வந்து தடையை முழுமையாக வந்து செய்யணும். அதே மாதிரி மீசையை அப்புறம் வந்து ஒரு பணியில் வந்து வைக்கக்கூடாது. அது மாதிரி நிறைய கொள்கைகள் வந்து இருந்தது. ஸோ புதிய வகை தலப்பாக்களை வந்து எரியிற தீயில் வந்து எண்ணெய் சேர்ப்பது போல் அவங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ நீங்கள் வந்து புதிய தலப்பா அணியணும் அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருந்த பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே வந்து இருந்தது. ஆட்சேபனைக்குரிய இது வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆட்சேபனைக்குரிய பொருளாக தான் வந்து கருதப்பட்டது. ஸோ அதனால் தலப்பாகையில் வந்து வைக்கப்பட்ட விலங்கு தோலனம் இது எல்லாமே வந்து புதிய தலப்பா அணிவது இதெல்லாமே அவங்களுக்கு உடன்படிக்கை இல்லை. யாருக்கு அப்படின்னா இந்திய சிப்பாய்களுக்கு. ஸோ அதனால் அவங்க எல்லாமே முன்னெச்சரிக்கை வந்து விட்டாங்க. இருந்தாலும் கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கவனத்திலேயே வந்து இதை கொல்லவில்லை. இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட். ஸோ அடுத்தது அவுட் பிரேக் ஆஃப் த ரிவால்ட், எப்படி வந்து புரட்சி வந்து வெடிச்சுது அப்படின்னு. ஆன் 10th July 1806, in this early hours, guns were booming and the Indian swoopy of this 1st and 22nd Regiment raised the standard of revolt. Colonel Fancourt, who commanded the Grazians, was the first victim. Colonel Marcazing of this 22nd Regiment was killed next. Major Armstrong, who was passing the fort, headed the sound of firing. When he stopped to inquire, he was shot with bullet. About a dozen other officers were killed within a hour or so. ஸோ என்ன அப்படின்னா 1806 வந்து ஜூலை 10 வந்து அதிகாலையிலேயே வந்து முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவிலிருந்து இந்திய சிப்பாய்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா துப்பாக்கிகளை வந்து முழக்கத்தோடு துப்பாக்கி குண்டு சுட்டுக்கிட்டே என்ன பண்ணாங்கன்னா புரட்சியில் வந்து இறங்கினாங்க. ஸோ அந்த கோட்டையில் இருந்த காவற்படையினர் வந்து உயர் பொறுப்பில் இருந்தவங்க எல்லாமே வந்து கர்னல் பென்கோட் அவர் என்பவர் முதல்ல வந்து இதுக்கு வந்து பலியானார், இறந்துட்டார். அவரை தான் முதல்ல சுட்டாங்க, அவர் பலியானார். அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்ராஸ் அப்படின்றவரும் வந்து கொல்லப்பட்டார். கோட்டையை கடந்து சென்றுட்டு இருக்கும்போது வந்து அங்கே மேஜராக இருந்த ஆர்ம்ஸ்ட்ராங் அவரோட துப்பாக்கி முழக்கத்தை கேட்டால் சூழ்நிலையை வந்து விசாரித்ததற்கு வந்து முற்பட்ட போது அவரோட உடலில் வந்து தோட்டாக்கள் வந்து துளைக்கப்பட்டது. ஸோ தோட்டாக்கள் அவர் உடல் ஃபுல்லாக வந்து தோட்டாக்கள் வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 12க்கு அதிகமான அதிகாரிகள் வந்து என்னென்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து கொன்னுட்டாங்க. 12 பேர்த்துக்கு மேலே 1 மணி நேரத்துலேயே கொன்னுட்டாங்க. ஸோ லெஃப்டினன்ட் எலியும் லெஃப்டினன்ட் பாப்காமும் பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவில் வந்து சேர்ந்தவங்களாக வந்து இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சடா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கில்லஸ்பி ப்ரூட்டலிட்டி, கில்லஸ்பியோட கொடுங்கோன்மை. மேஜர் கோட்ஸ் who were outside the fort informed Colonel Gillespie the cavalry commanded in Orchard. Gillespie respect the fort along with the squadron of cavalries under the command of Captain Young at 9 a.m. In this meantime, the rebellions proclaimed Hyder Tipu eldest son as the new ruler of hostating the tiger flag of Mysore Sultan in the fort. But the uprising was swiftly crushed by this Colonel Gillespie, who thought to win all war ethics. In this course of suspensions, according to an eyewitness account, 800 soldiers were found dead in this fort alone.
600 soldiers were kept in a confinement in the Trichinopoli and Vellore, awaiting enquiry. ஸோ ஜிப்சியன் கொடுங்கோன்மை. ஸோ கோட்டைக்கு வெளியில் இருந்து மேஜர் கூட்ஸ், அப்புறம் ஆர்காட் குதிரைப்படையோட தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து என்னென்னா ஒரு தகவல் கொடுத்தாரு. என்ன தகவல் அப்படின்னா, கேப்டன் யாங்கின் தலைமையில் வந்து குதிரைப்படையினர் வந்து காலை 9 மணிலேருந்து அந்த கோட்டையில் வந்து நிற்கிறாங்க. கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இதற்கு புரட்சிக்காரர்களான திப்புவின் மூத்த மகனான ஃபெதர் ஹைதரும் புதிய மன்னராக வந்து மைசூர் சுல்தானோட புலிக்கொடியை வந்து கோட்டையில் வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இதனால் போர் விதிமுறையை வந்து பொருட்படுத்தாத ஜிஎஸ்பி வீரர்கள் புரட்சி வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருவரோட வாக்குமூலத்தைப்படி கோட்டை மட்டும் 800 வீரர்கள் மட்டும் இல்லாமல் கோட்டையில் மட்டும் எத்தனை பேர் வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா, நிறைய 800 பீப்புள்ஸ் வந்து இறந்துருந்தாங்க. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி, வேலூர் இந்த பகுதிகளில் வந்து 600 வீரர்கள் வந்து விசாரணைக்காக வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ 800 பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி 600 பேர் வந்து விசாரணைக்காக வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சடா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் ரிவால்ட், புரட்சியின் பின்விளைவு. 6 of this rebellion conveyed by the court of enquiries were blown from these guns, 5 were shot dead, 8 hanged. Tipu's sons were ordered to be sent to Calcutta. The officer and man engaged in these suspensions of this revolt were rewarded with prize money and promoted. Cole Gillespie was given 7,000 pagodas. However, the Commander-in-Chief Sir John Cordock, the Adjutant General Agnew, and Governor William Bentinck were held responsible for the revolt, removed from their office, and recalled to England. The military regulations were treated as withdraw. ஸோ என்ன அப்படின்னா, புரட்சியோட பின்விளைவு என்ன அப்படின்னா, நீதிமன்ற விசாரணைக்கு பின் வந்து குற்றவாளிகள் அப்படின்றது அந்த 6 நபர்களும் வந்து பீரங்கி கட்டிய நிலையில் வந்து சுடப்பட்டன. 5 நபர்களை வந்து தூக்கில் போட்டாங்க. ஸோ திப்புவின் மகன்கள் வந்து கல்கத்தாவுக்கு வந்து அனுப்ப உத்தரவிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, கலவரத்தை வந்து அடக்குவதற்காக வந்து என்னென்னா, அதிகாரிகளுக்காக வந்து பரிசு தொகையை வந்து அறிவித்தாங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து கலவரத்தை அடக்குனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வந்து பரிசு தரோம் அப்படின்னு சொல்லி பரிசு தொகையை வந்து அறிவித்தாங்க. ஸோ பரிசு தொகை அறிவித்ததுக்கப்புறம் கர்னல் ஜில்லஸ்பி வந்து 7,000 பக்கோடாக்கள்லாம் வந்து அவருக்காக வெகுமதி ப்ரைஸாக வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அவரோட தலைமை தளபதியாக இருந்த ஜான் கிரண்டேக்கும், உதவி தளபதியாக இருந்த அக்னியூவுக்கும், ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங்க்கும் வந்து இந்த புரட்சி நடக்க காரணமானவர்கள் வந்து காரணம் என வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க தான் காரணம், அதனால் இவங்களை வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் இங்கிலாந்துக்கு திருப்பி நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, நீங்கள் 3 பேரும் இங்கிலாந்துக்கே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு அப்படின்னா, புதிய இராணுவ கொள்கை அப்படின்றது வந்து வந்தது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே, எஸ்டிமேட் ஆஃப் திஸ் ரிவால்ட்டோட எஸ்டிமேட் என்ன, புரட்சியை பற்றியோட மதிப்பீடு. The Vellore revolt failed because there was no immediate help for outside. Recent studies show that the organized part of this revolt was done perfectly by the Sutaka Sheikh Adam and Sheikh Hamid and Jamindar Sheikh Hassan of the 2nd Battalions of 22nd Regiment and 2 Sabdars and this Jamindar Sheikh Kazim of these 1st Battalions of the 1st Regiment. Vellore revolt had all the foreboding of this great rebellion of 1857. The only difference was that there was no civil rebellions following the mutiny. The 1806 revolt was not confined to Vellore Fort. It has its echoes in Bellary, Vajabhai, Hyderabad, Bangalore
and Nadidur and the Sangiri Durga. ஸோ என்ன அப்படின்னா வெளியிலேருந்து வந்து இந்த உடனடியாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உதவி கிடைக்காத காரணத்தினால வேலூர் புரட்சி அப்படின்றது வந்து தோல்வி அடைஞ்சது. ஸோ இதை வந்து சமீப கால ஆய்வு வழியாக வந்து அறிந்து கொண்டது என்ன அப்படின்னா இந்த வேலூர் புரட்சி ஏற்பட்டு 23 படைப்பிரிவினரில் 2வது படையை சேர்ந்தவனான சுபோத்ரோ ஷேக் அப்படின்றவரும் ஷேக் ஹமீத் ஜமோத்ரா ஷேக் ஹலனோ அப்படின்ற 1ஆம் படைப்பிரிவில் இருந்து ஒரு 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபதோர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிறப்பாக செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1857ஆம் ஆண்டு வந்து ஒரு பெரும் புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு. அது எச்சரிக்கையாகவும் வேலூர் புரட்சி வந்து இருந்தது. ஸோ இந்த கலகம் அப்படின்றது வந்து உள்நாட்டு கிளர்ச்சியால் ஏற்படவில்லை, வெளிநாட்டு கிளர்ச்சியால் தான் வந்து ஏற்பட்டது. ஸோ 1806ஆம் ஆண்டு வந்து புரட்சியானது வேலூர் கோட்டைக்கு வந்து முடியடையலை. அதனால் பெல்லாரி, வாஜிலாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்ததுர்கம், சங்ககிரி துர்க்கம் ஆகிய இடங்களில் வந்து இந்த புரட்சி வந்து எதிரொலித்தது. ஸோ இந்த லெசன் இஸ் ஓவர். எனி டவுட் ஃபார் இந்த லெசன்? ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா யார் யாரை பற்றி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தமிழ்நாட்டில் வந்து யார் யார் பாளையக்காரர்கள், ஸோ கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரத்துக்கு எதிராக அவங்க வந்து என்னென்ன வீர செயல்களை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த யார் யார் அந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா புலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்களை தொடர்ந்து சிவகங்கையோட சகோதரர்கள், அப்புறம் தீரன் சின்னமலை, இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டங்களை வந்து நடத்தினாங்க. அப்புறம் வேலூர் புரட்சிக்கு வந்து காரணங்கள் என்ன, ஸோ அதில் வந்து ஜிலஸ்பியோட கூற்று என்ன, அவரை வந்து எதுக்காக இறக்கமின்றி ஒடுக்கப்பட்டார், இந்த விவரம் எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனி டவுட் யூ வில் ஆஸ்க். ஓகே, நோ டவுட். Okay, I will give the homework. The homework is account for the outbreak of the Vellore revolt in 1806. The third question is homework and write it and send me in a WhatsApp group. Thank you.